தற்போது நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பாஜக மூத்த நிர்வாகி திரு நாராயணன் திருப்பதி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். சார் வணக்கம், இணைப்பில் வந்து மிக்க நன்றி. வணக்கம். இந்த சந்திப்பு குறித்து மாண்புமிகு ஆளுநருடன் திரு விஜய் அவர்கள் சந்திப்பு குறித்து உங்களுடைய பார்வை, கருத்து? இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டு இதுவரையிலும் பல்வேறு முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் கொண்டிருப்பதன் அடிப்படையில ஒரு பெண்ணுக்கு தமிழகத்திலே பாதுகாப்பு இல்லை என்கிற அடிப்படையில எந்த கட்சி, எந்த அரசியல்வாதி யார் ஆதரவு கொடுத்தாலும் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முழு ஒத்துழைப்பை அவர்களிடம் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அது யாராக இருந்தாலும் சரி. அதன் அடிப்படையில திரு விஜய் அவர்களும் இன்றைக்கு இதை கண்டித்திருக்கிறார், ஆளுநரை சந்தித்திருக்கிறார். அந்த வகையில அவருக்கு நமது பாராட்டுகள். அதுல பல்வேறு விஷயங்கள் குறித்து ஒரு பதிவிட்டிருக்கிறார் சார். குறிப்பா தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு குறித்தும், பாதுகாப்பின்மை இருக்கு அப்படிங்கிறது குறித்தும், அந்த அதே சமயம் பெண்களுக்கான பாதுகாப்பு குறித்தும் பேசியிருக்கிறார். ரெண்டு முக்கிய விஷயங்கள். இந்த விஷயங்கள் தொடர்பான உங்களுடைய கருத்து? ஆமா, தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். நடூர் ரோட்டுல வெட்டுகிறார்கள். நீதிமன்றங்கள்ல பல உயிர்கள் பல உயிர்கள் போகின்றன. ஓடும் பேருந்திலிருந்து தள்ளிவிட்டு நடு ரோட்டிலே வெட்டி கொலை செய்கிறார்கள். சாதாரணமாக கடைகளிலே புகுந்து செயின் பறிப்புகள் நடைபெறுகின்றன, கற்பழிப்புகள் நடைபெறுகின்றன. அரசினுடைய பல்கலைக்கழகத்துல உள்ளே புகுந்து அங்கே யாரோ ஒருவர் புகுந்து அங்கே மிரட்டி கற்பழித்து சென்று விடுகின்றனர். இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது அரசு என்றுதான் நாம் சொல்கிறோம். வரும் முன் காக்க வேண்டிய அரசு நாங்கள் வந்த பின் பார்த்து விட்டோம், சரி செய்து விட்டோம் என்று சொல்வது தவறு என்றுதான் நாம் சொல்கிறோம். அந்த வகையில விஜய் அவர்கள் சொல்லி இருப்பது சரிதான். ஆனா அதே சமயம் அடுத்த ரெண்டு பாயிண்ட் முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கிறது. அதுல இருந்து பெஞ்சல் புயல் நிவாரண நிதியை ஒன்றிய அரசு விடுவிக்கல, மாநில அரசு கேட்டிருக்க விடுவிக்கல அப்படிங்கிற அந்த கோரிக்கையும் ஆளுநர் அவர்கள்ட்ட கொடுத்திருக்கிறாரு. அது சரின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அது புரிதல் இல்லாத சொல்லி இருக்கிறார்கள் என்றுதான் நான் தொடர்ந்து கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் இந்த புயல் வெள்ள நிவாரணம் இது எல்லாமே வறட்சி நிவாரணம் என்பது NDRF, SDRF என்று சொல்வது எல்லாமே உடனடி நிவாரணம் என்று பலமுறை நாம் சொல்லி இருக்கிறோம். அது அவர்களுக்கு புரிவதில்லை, யாருக்குமே அது புரிவதில்லை. ஒரு பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய திமுக, அதிமுக போன்றவர்களுக்கு இது புரியாத போது விஜய் அவர்களுக்கு புரியாதது என்றும் ஆச்சரியம் இல்லை. ஏனென்று சொன்னால் இதுல உடனடி நிவாரணமானது SDRF மாநில பேரிடர் நிவாரண நிதி, தேசிய பேரிடர் நிவாரண நிதி மூலம் அளிக்கப்படுகிறது. மீதி அதனால் பாதிப்புக்குள்ளானவற்றை மத்திய குழு துறை ரீதியாக ஆய்வு செய்து துறை ரீதியாக அது நிதிநிலை அறிக்கையின் மூலம் வழங்கப்படும் என்பதை நாம் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். இதுதான் இந்தியா சுதந்திரம் பெற்றதிலிருந்து வழக்கமாக இருக்கிறது. ஆனால் அரசியல் காரணங்களுக்காக இதை சொல்லி சொல்லி ஒரு பொய்யை 100 முறை சொன்னால் அது உண்மையாகிவிடும் என்பது போலத்தான் இது இருக்கிறது. ஆகவே இந்த வெள்ள பாதிப்புக்கான உடனடி நிவாரணம் தான் மாநில பேரிடர் மற்றும் தேசிய பேரிடர் நிவாரண நிதி. மற்றவையெல்லாம் துறை ரீதியாக ஒதுக்கப்படும். அப்படித்தான் செய்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஓகே சார், அப்ப நிறைவா ஒரு கேள்வி. சற்று முன்னர் நம்முடைய தொலைபேசியில் இணைந்த காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திரு செல்வபிரந்தி அவர்கள் பேசுகின்ற போது என்ன சொன்னார்னா, இந்த சந்திப்பு குறித்து நீங்க என்ன கருதுறீங்க அப்படின்னு சொன்னப்போ, யார்கிட்ட கொண்டு போய் அறிக்கையை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒன்று தெரிய வேண்டாமா அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் அவர் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டாரு. விஜய் அவர்கள் ஆளுநரை சந்தித்து அந்த மனு அளிப்பதுங்கிறது சரியா நடைமுறை அல்லது தவறான நடைமுறை? யார் தமிழக அரசுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டிருப்பவர் ஆளுநர், அதனால் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குள்ளாகி இருக்கிறது என்று அவருடைய கருத்தை பதிவு செய்தார். நீங்க என்ன சொல்றீங்க? அதிமுக ஆட்சியில் இருந்தபோது திரு ஸ்டாலின் என்ன முதலமைச்சர்கிட்ட கொண்டு போய் புகார் கொடுத்தாரு? அவர் ஆளுநர் மாளிகைக்கு தான் போய் கொடுத்தாரு. அப்போ ஏன் இந்த கருத்தை செல்வபிரந்தையும் காங்கிரஸ் கட்சியும் சொல்லல? இவ்வளவு தமாஷா இருக்குல்ல. இது தமாஷ் மட்டும் இல்லைங்க. ஒரு அரசுக்கு ஜால்ரா அடிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் ஒரு மிகப்பெரிய கொடூரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கும் பொழுது அதை கண்டிக்க மனமில்லாதவர்கள் இப்படியெல்லாம் இன்னொருத்தரை விமர்சனம் செய்வது என்பதே தவறு. ஆனால் அதை காங்கிரஸ் கட்சியிலும் எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் திமுகவினுடைய அடிமை, அப்படித்தான் இருப்பார்கள். நன்றி திரு நாராயண் திருப்பதி. இணைப்பில் உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொண்டே மிக்க நன்றி.